அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மக நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்பெறுங்க. எந்த வயதில் முன்னேற்றம்? பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி மக நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திரபகவானுடைய கர்ம சாபம். சந்திரபகவானுடைய கர்ம சாப தோஷம் என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மகத்தில் பிறந்தால் ஜெகமாளலாம் அப்படின்னு ஜோதிட பழமொழி உண்டு. உங்களுக்கு அதிகாரம் பட்டம் பதவி கிடைப்பதற்கு முன்னாடி நீங்கள் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். பட்டம் பதவி கிடைத்தவுடன் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது. கேது பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம். சிம்மராசியில் முதல் 4 பாதமும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. சிம்மராசியில் முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது சூரிய பகவானுடைய முழு ஆற்றலும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் பலவான், ஸ்திரீ வசியன் அப்படின்னு சொல்லுது. பெண்கள் வசியன் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்கள் ஒரு சராசரியான உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு மேல் மூத்த உடன்பிறப்பு ஒரு அக்கா இருப்பார். மக நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பெண் பிறந்தால் நல்லா வாட்ட சாட்டமாக உயரமாக வளருவாங்க. 6 அடி 7 அடி இயல்புக்கு மீறிய உயரமாக வளரக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கேது பகவானுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கும் போது நட்சத்திரத்தினுடைய கணம் ராசச கணம். விலங்கு ஆண் எலி. எலி பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான ஒரு விலங்கு. எப்போதும் மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கும். வேகம் விவேகம் கொண்டவர்களாக, ஆற்றல் அதிகாரம் கொண்டவர்களாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானுடைய முழு ஆற்றலையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். ஏன்னா கேது சூரியனையே கிரகணம் பிடித்து விடுவார். அந்தளவு ஆற்றல் பெற்றவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து முன்னோர்கள் செய்த கர்ம புண்ணியத்தால் இவர்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை நல்ல வேலை நல்ல தொழில் அரசு அரசியல் பட்டம் பதவிலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் மகத்தில் பிறந்தால் ஜெகம் ஆளலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்த வழியில் ஒருவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போடாமல் வீட்டை விட்டு முடிக்கிவிட்டு விவசாய நிலத்தில் வெள்ளாமை பண்ண முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார். தானே கைசோறாக்கிட்டு தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பொண்டாட்டி பிள்ளைகள் மேல் விருப்பம் இல்லாமல் அவங்க பேச்சை கேட்காம அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய நிலையம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இவங்க தான் வழியில் செல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. யார் பேச்சையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இவர்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடந்து கொள்வாங்க. மக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர பகவானுடைய கர்ம சாபம் என்ன செய்யும்? ஆண்களை விட பெண்களுக்கு சந்திர பகவானுடைய கர்ம சாபம் பாதிப்புகளை கொடுக்கிறது. சந்திர பகவான் காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி. மாத்ரு தாய்க்காரகன், மனோக்காரகன். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். திருமணம் தாமதப்படுகிறது. தாய்மை பேர் பெண்கள் அடைய சந்திர பகவான் தடை ஏற்படுத்துகிறார். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய தாயாருக்கே அதிக கஷ்டங்கள் ஏற்படுத்துகிறது.
இவர்களை நினைத்து அவர்கள் வந்து உங்கள் தாயார் மன வேதனைப்படக்கூடிய நிலையும் மக நட்சத்திர அன்பருடைய தாயாருக்கு ஏற்படும். தாயாருக்கு வந்து அதிக மன வருத்தம் இந்த சந்திர பகவானுடைய கர்ம சாபம் ஏற்படுத்தும். அதே மாதிரி தாய் மாமன் வழி ஒற்றுமை வந்து வராது. மூத்த உடன்பிறப்பு அக்காவிடமும் ஒற்றுமை வராது. மனம் எப்போதும் எதையே ஒன்று யோசித்து கொண்டே இருக்கும். இவர்கள் வந்து கோழி தூக்கம் தான் தூங்குவாங்க. வேலை, தொழில், வருமானம் தான் இவர்களுடைய கண்ணாக இருக்கும். படுப்பாங்க, 5 நிமிஷம் தூங்குவாங்க, உடனே எந்திரிச்சு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலைக்கு தொழிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. நேரங்காலம் பார்க்காம இவர்கள் வந்து முதலாளியாக இருந்தால் நேரங்காலம் பார்க்காம இவர்கள் வந்து செயல்படுவாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 5வது 6வது 8வது படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பெரும்பாலும் இவர்களுக்கு மனோநோய் உண்டு. மனம் வந்து எப்போதும் எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருக்கும். இவர்கள் வந்து இரவில் படுத்து நன்றாக உறங்கினாலே அந்த மனநோய் நீங்கும். சந்திர பகவான் மனோகாரகனாக இருக்கும்போது பட்டும் படாமல் மற்றவர்களை பேசும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. எனக்கு யாரும் இல்லை, நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து இவர்கள் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. சொந்தக்காரர்கள் இருந்தாலும் பங்காளிகள் இருந்தாலும் ஒற்றுமை வந்து இவர்களிடம் குறையும். மனசை போட்டு எப்போதும் நீங்கள் வந்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த பரிகாரம் செய்யலாமா, அந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான இறைவனை வந்து மனம் உருகி உருகி வேண்ட வைக்கிற மாதிரியான நிலையும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். பெரும்பாலும் வந்து சந்திர பகவானுடைய கர்ம சாபம் பெற்றதால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதோ மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்வார்கள். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்போது தாயார் வந்து அதிக கோவப்படுற மாதிரி தாயாரிடமும் மனைவியிடமும் மக நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் வந்து ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். தாயார் ஒரு பக்கம் சண்டை கட்டிகிட்டு இருப்பார், மனைவி ஒரு பக்கம் சண்டை கட்டுவார். தாயாரும் மனைவியும் இவர்களை வந்து ஒரு மன வருத்தப்படுற மாதிரி சங்கடப்படுற மாதிரி பெண்கள் வழியில் இவர்களுக்கு சங்கடங்கள் வரும். எந்த வயதில் முன்னேற்றம் வரும்? பிறப்பெடுக்கக்கூடிய ஜனன மகாதிசையாக கேது மகாதிசை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 7 ஆண்டுகால கேது திசையில் உங்களுடைய பிறப்பு திசை போயிடும். 2ஆவதாக வரக்கூடியது சுக்கிர மகாதிசை. பெரும்பாலும் சுக்கிர மகாதிசையில் படிப்பை விட்டுட்டு கலைத்துறையில் மீது ஆர்வம் வந்துவிடும். அதிகமாக வந்து ஜாலியாக இருப்பது, படிப்பு மீது ஆர்வம் வந்து செல்லாது. சுக்கிர மகாதிசை நடக்கும்போது படிப்பு மீது ஆர்வம் செலுத்தினீர்கள் என்றால் நன்றாக படித்து முன்னேற்றம் அடையலாம். 3ஆவதாக வரக்கூடியது சூரிய மகாதிசை. இந்த சூரிய மகாதிசையில் பெரும்பாலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல் தொடர்பு, நல்ல வேலை, நல்ல தொழில், தந்தை வழி ஆதரவு, தந்தை வழி சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் பகை விரோதம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரியான நிலையும் சூரிய மகாதிசையில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. 4ஆவதாக வரக்கூடியது சந்திர மகாதிசை. சந்திர பகவானுடைய கர்ம சாபம் பெற்ற திசையே 4ஆவதாக வருகிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சந்திர மகா திசையில் ஒரு தொழில் தொடங்கி முதலாளியாக உயர்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். போட்டி பொறாமல் ஊரே வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கும். இந்த சந்திர மகா திசை 10 ஆண்டு காலம் நீங்கள் பெரும்பணம் சம்பாதிக்கலாம். அரசியலில் கொடி கட்டி பறக்கலாம். ஆனால் வந்து சொந்தக்காரர்கள் பங்காளிகள் மன வருத்தம் விரோதங்கள் ஏற்படும். சந்திரனுடைய கர்ம சாபம் உங்களுக்கு வந்து சந்திர மகா திசை நடக்கும்போது உங்கள் தாயாருக்கு
அதிக கஷ்டங்களை ஏற்படுத்தும், நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும், அசிங்க அகுமானம் அவப்பெயரும் ஏற்படுத்தும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5வதாக வரக்கூடிய செவ்வாய் மகா திசை. இந்த செவ்வாய் திசையில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா ராகு மகா திசையில் தான் கடன் கட்ட முடியும். செவ்வாய் உங்களுக்கு சுக பாக்கியாதிபதியாக இருக்கும்போது வீடு கட்டுறதுக்கோ, நிலம் வாங்கிறதுக்கோ, தொழில் தொடங்குவதற்கோ செவ்வாய் மகா திசையில் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கட்ட முடியாது. கேது திசையில் பிறந்தவர்கள், கேது நட்சத்திரத்தில் பிறப்பிருக்கக்கூடியவர்களுக்கு 6வதாக வரக்கூடிய ராகு மகாதசை அரசு அரசியலில் பட்டம் பதவி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அரசுக்கு புறம்பான வேலையில் இவர்கள் தைரியமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. கள்ளச்சாராயம் காசுறது, கள்ளநோட்டு அடிப்பது, கஞ்சா, அரசுக்கு புறம்பான செயல்களில் இவர் தைரியமாக இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராகு மகாதசை 18 ஆண்டு காலம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதில் தான் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல், சிறை செல்லக்கூடிய அமைப்பும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அரசு அரசியல்வாதிகளாக இருந்தால் லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற நிலையும் ராகு மகாதசை மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வருதுன்னு பெரிய அளவு பிரம்மாண்டமாக நீங்கள் பணத்து மேலேயே குறியாக இருக்கும்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மகாதசை பாடாய்படுத்துகிறது. 7வதாக வரக்கூடியது குரு மகாதசை. குரு திசையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூர்வ புண்ணிய அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது குரு மகாதசை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை கொடுக்கும். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் பெற்றதால் உங்கள் மனைவியிடமோ, உங்கள் உடன் பிறந்த அக்காவிடமோ, உங்கள் தாயிடமோ அல்லது மற்ற பெண்களிடமோ மக நட்சத்திரக்காரர்கள் சாபம் வாங்காமல் இருப்பது நல்லது. பெண்களிடம் அசிங்க அகுமானம் அவப்பெயர் பட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அதே தொந்தரவாக இருக்கும். பெண்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.